வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு சூப்பரான விஷயம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈஸியான முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மேலே சார்ட்டில் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு முட்டையை எடுத்து அடுக்கிடலாம். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் முட்டையை அடுக்குனா சீக்கிரமாக தோல் ஒழிஞ்சு வருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள்தூள் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைக்கிற பேஸ்ட்டு வந்துங்க ரொம்ப திரியாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் அரைச்சிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்மளோட மண் சட்டியை வச்சு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டதாங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கப்புறம் நம்மளோட மசாலா போட்டுக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மசாலா தேவைப்படுதோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சிக்கன் டேஸ்ட் வரதுக்காக சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மட்டன் டேஸ்ட் வரணும்னா மட்டன் மசாலா அல்லது கறி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா வதங்குறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு தாளித்து விட்டுடுங்க. இப்போ நல்லா மசாலா வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் முட்டையை ஒழிச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட முட்டை மசாலா பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு முட்டையை போட்டு நல்லா முட்டை உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஓவராக கிளறினா முட்டை உடஞ்சி போயிடும். இப்போ வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக நான் பெப்பர் பொடி மேலே தூவிக்கிறேங்க. சூப்பரான ஈஸியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பரான குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.